வணக்கம். உடனடியாக முதல்வரை கைது செய்வதற்கு நீதிமன்றம் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் அதிர்ச்சியில் இந்தியா கூட்டணி. என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்கலாம். மதுபான ஊழல் கொள்ளை வழக்கில் 100 கோடிக்கு மேலாக ஊழல் செய்ததன் காரணமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 50 நாட்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் ஜாமீன் வழங்க கோரி நீதிமன்றத்தில் முறையிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த ஜாமீனை மேலும் 7 நாட்கள் வரை நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை செய்துள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். ஆனால் இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை. மாறாக ஜூன் 1ஆம் தேதி அன்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் காவல்துறையிடம் சரணடையாமல் இருந்தால் அவரை பிடிவாரண்ட் அடிப்படையில் அவரை கைது செய்யலாம் என்றும் டெல்லி காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது. அதாவது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஆளும் ஆம் ஆத்மி அரசிற்கு பெரும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. ஏற்கனவே டெல்லி துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தெலுங்கானா எம்எல்சி ஆன கவிதாவுக்கும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஆம் ஆத்மி கட்சியின் பெயரும் கூட டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டது. இதனால் ஆம் ஆத்மி கட்சிக்கு கடும் நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது மேலும் 7 நாட்கள் வரை ஜாமீன் நீடிக்க கோரி மனு தாக்கல் செய்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கையும் பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ஜூன் 1ஆம் தேதி அன்று டெல்லி காவல்துறை அதிகாரிகளால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்றால் நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 100 கோடிக்கு மேலாக ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட டெல்லி முதல்வர் ஜாமீன் வழங்கியதே மிகப்பெரிய ஒரு அதிசயம். ஆனால் மீண்டும் 7 நாட்களுக்கு ஜாமீன் இவர்களுக்கு நீட்டிக்கப்பட்டால் நிச்சயமாக அனைத்து ஆதாரங்களும் அளிக்கப்படும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்காகத்தான் ஜாமீனை நீடிக்கக்கூடாது என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதற்கு முன்பாகவே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றும் செய்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜூன் 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் சரணடையாமல் இருந்தால் அவரை தூக்கலாம் என்பதற்கேற்ப செய்திகளும் தற்பொழுது நீதிமன்றத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.